எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா how to make PDF file from current web page. அதாவது how to convert current web page as PDF. அதாவது கரண்ட்டாக இருக்கிற வெப் பேஜை பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should entering into Google Chrome web browser. நான் எந்த வெப் ப்ரௌசர்ஸ்குள்ளார என்ட்ரு ஆயிருக்கேன்? Google Chrome web browsersகுள்ளார என்ட்ரு ஆயிருக்கேன். சரி, அதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இப்போ செலக்டட் ஏரியாஸ் வேணுமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் மேக் திஸ் ஹோல் வெப் பேஜ் ஆஸ் பிடிஎஃப். இந்த எல்லா வெப் பேஜையுமே, அதாவது எனக்கு இப்போ கரண்ட்டாக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வெப் பேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா டோன்ட் செலக்ட் எனிதிங், எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அண்ட் தென் ப்ரெஸ் ரைட் மவுஸ் பட்டன் ஃப்ரம் unselected place. Okay, and then press forward print option. இப்போ வந்து print அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டம்ஸ் நான் கிளிக் பண்ணேன். ரைட் மவுஸ் கிளிக் பண்ணினா மெனு ஒரு ஷார்ட்கட் மெனு எடுத்துக்கலாமோ, அதில் print அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணினேன். ஓகே குட். இதில் வந்து பாருங்க மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா. இதில் நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண, சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டெஸ்டினேஷன் காம்போ பாக்ஸில் இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா லோடிங் ப்ரீவியூ, அதாவது அந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயும் டிஸ்பிளே பண்ண போகுது. ஓகே, ஹோல் வெப் பேஜஸ் கன்வெர்ட் ஆஸ் பிடிஎஃப். இப்போ நீங்கள் வந்து இங்கே சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் வந்து அண்ட் தென் சூஸ் ஃபைல் சேவ் லொக்கேஷன். இப்போ ஃபைல் சேவ் லொக்கேஷன் சொல்லி நான் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன ஃபார்மேட்ஸ், அதாவது எந்த சாஃப்ட்வேர்ஸில் ஓப்பன் ஆக போகுதுன்னா அடோப் ஆக்ரோபேட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆக போகுது. ஹியர் ஐ ப்ரெஸ் சேவ். இப்போ நான் சேவ் பண்ணதை நான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஓகே, ப்ரெஸ் விண்டோஸ் இ கீ ஃபார் ஃபைல் மேனேஜர். ஓகே குட். Now we are entering into file manager, as well as we are entering into download special subfolder, as well as we are open forward created PDF file. இங்க இருக்க நம்மளோட இங்க change notification settings in Windows 10. டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணோம்னா our PDF file open acrobat software open ஆகும். ஓகே குட். நம்ம இப்போ அதுலேயும் ஓப்பன் ஆகிருக்கு. இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓப்பன் ஆகும், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓப்பன் ஆகலாம், அல்லது வெப் ப்ரௌசர்ஸில் கூட ஓப்பன் ஆகலாம். சார் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னீங்கன்னா ஆக்ரோபேட் ரீடர்லையும் நம்ம பிடிஎஃப் ஃபைல் ரீட் பண்ண முடியும். இன்கேஸ் ஐ ஹாவ் நோ ஆக்ரோபேட் ரீடர், தென் ஈஸிலி வி கேன் ஓப்பன் அவர் பிடிஎஃப் ஃபைல் ஈவன் தோ வெப் ப்ரௌசர்ஸ் லைக் கூகுள் குரோம், Microsoft Edge and Internet Explorer also. So these web browsers also open a PDF file. So நம்ம இப்போ ஆஃப்லைனில் கூட இந்த வெப் பேஜை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லாட்ஸ் ஆஃப் unnecessary contents is available. ஸோ எனக்கு நெசசரியான எனக்கு வந்து unnecessary contents I dislike. How to do அது எப்படி பண்ணணும்? இப்போ நான் வந்து சேம் now we are entering into web page. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே குட், ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் திங்ஸ். இப்போ நான் இந்த செலக்ட் பண்ண ஏரியா மட்டும்தான் எனக்கு பிரிண்டில் வேணும். யூ ப்ளீஸ் செலக்ட் வாட் டிட் யூ வாண்ட். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. as well as press right mouse button from selection. அதாவது ரைட் மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க செலக்ட் பண்ண கண்டென்ட்ல இருந்தோம். ஓகே, அதில் என்ன இருக்கா, now here displayed shortcut menu as well as press print menu item. அதை நான் press பண்றேன். okay good. destination is save as PDF. okay next see here compared with the previous conversion this is too accurate. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இதில் அக்யூரேட் ஓகே சார், இதுலேயே வந்து எனக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணோம்னா இங்கே பண்ணிக்கலாம். இங்கே மவுஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. A4 ஷீட்டு அதில் பேப்பர் பேஜ் பர் ஷீட்டு வந்துட்டு எனக்கு ஒன்று ஓகேவா. இதில் ஹெடர் அன்செக் பண்ணிவிடுங்க. நான் unnecessary content also erase. Now selection only, don't select background graphics. background graphics சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த கண்டென்ட்ல இருக்க பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். So you please uncheck background
graphics checkbox. You please uncheck background graphics checkbox. Okay, here I select only one checkbox. That checkbox is selection only. இங்க பாருங்க, இப்போ ப்ரீவியஸாக நம்ம ஒரு வெப்பேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணதோட கம்பேர் பண்ணும்போது selected content only converted into PDF file format. அதாவது வெப்பேஜில் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை மட்டும்தான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் too good and clarity wise easily understand, and easily we can understand what it we are try to learn from that web page. அந்த வெப் பேஜ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கிறது ஈஸியா அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்தா புரியும். Now we are try to learn for what, change notification settings in Windows 10 அப்படிங்கிறது. இங்க பாருங்க, இப்போ ஒண்ணே ஒன்று இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ அன்னெசரியா இருக்கு. இதில் வந்து எத்தனை பேஜஸ் இருக்கு, 2 வெப் பேஜஸ் இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து now this PDF file has 2 web pages, but the last web page has no content. அதுக்குள்ளார இல்லை. சரி சார், இதை எப்படி சார் நம்ம ட்ராங்கேட் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா, அதாவது unnecessary web page how to truncate. ஸோ இது வந்து நம்ம இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு வந்து பேப்பர் சைஸ் அண்ட் தென் பேஜ் பர் ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து இங்கே பேஜஸ் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் அப்படிங்கிறது இங்கே கொடுங்க. இதில் பாருங்கள், நம்மளுக்கு 1 to 5 அண்ட் தென் 8, அதாவது இப்போ 6, 7 எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா directly you can print 1 to 5 and then 8th page. ஸோ நம்ம அந்த மாதிரி நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறது. இதில் வந்து how many pages if you are expected, only 1 page. ஸோ I don't want second page. இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இப்போ first page மட்டும்தான் இருக்குது. So now we are truncate second web page because second web page have no content. Now here I try to press save button. Okay, plus here I choose path and then as well as here I put the file names. Here I press save button. Okay, already or file இருக்குது. If you want to overwrite that file இருக்குது, yes. Okay, good. Now here try to open the PDF file. Okay, and the PDF file நம்ம open பண்ண try பண்ணுறோம். Please underline this word. We are trying to load the page content PDF file in offline. Other read பண்ண போறோம். How many pages are found? Only one web page. Sorry, only one page. Okay, முன்னாடி நம்ம வந்து ஒரு பேஜை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது 3 pages இருந்தது. Because that 3 pages has unnecessary content also. அந்த 3 pagesல unnecessary content இருந்தது. ஸோ நம்ம இப்போ necessary content மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம print கொடுக்கும்போது now our PDF file has only one page. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, குட். Thank you for watching this video.